ஒரு சில புதிய கருத்துக்கள் எழுகிறது. இது போன்ற ம், சம்பவங்கள்ல விசாரிக்கக்கூடிய போலீசார் பிற மாநிலத்தவராக இருந்தா, உண்மையை இன்னும் ம், காத்திரமாக வெளிய கொண்டு வர முடியும். அப்படின்னு ஒரு சில ம், கருத்துக்கள் இப்போ வருது. எப்படி பார்க்குறீங்க? ம். இல்ல. இது நான் இந்த விஷயத்துல நான் மறுக்கிறேன். எப்படின்னா, ம். இன்னைக்கு ஒரு சாதிய ஆணவ கொலை நடந்துச்சு. நிச்சயமாகவே அந்த சமூகம் சார்ந்தவர்கள் ஓரளவுக்கு அந்த குற்ற பின்னணி அந்த பையனுக்கு குடும்பத்துக்கு சாதகமா இருப்பார்கள் என்று சொல்லலாமே தவிர, ஆனா இதற்காக வெளிமாநிலத்தவர் வந்தா எங்களுக்கு நீதிய பெற்று தரணும் அப்படிங்கிற அளவுக்கு இங்க நீதி பிறண்டு போகவில்லை. காரணம், இப்போ சமூகம் சார்ந்து இத நான் பார்க்க விரும்பல. சாதிய ஆணவ கொலை எங்க நடந்தாலும் கொலை தான். இப்ப இந்த மரகால்குறிச்சிங்கிற கிராமத்துல இன்னைக்கு பேசுறோம்ல, சொந்த ஒரே தெருவுக்குள்ள பிள்ளைங்க திருமணம் பண்ணிக்கிடுது. அவங்கள கொலை பண்றாங்க. அதன் தொடர்ச்சியாக 4, 5 கொலைகள் நடந்துட்டு ஒரே சமூகம், ஒரே தெருவுக்குள்ள. அது வர்க்க ரீதியா போகுது. இன்னொன்னு எங்கள்ட்ட முறை சரியில்ல. அண்ணன திருமணம் பண்ணிக்கிட்டா, அப்படி தாலி எழுத்து பகுதி நெறைய நடக்குது. அத நான் ம். தவறு, இத தவிர்க்கணும். உயிருக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா, பிற மாநிலத்தவரே இங்கே வந்தாலும், பிற மாநிலத்தவர் இப்போ ஒண்ணும் இல்ல காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் ஒருத்தர் காணாம போனாரு, இறந்து போனாரு. எப்படி கொல்லப்பட்டாருன்னு இன்னும் சிபிஐயே பதில் சொல்ல முடியல. அப்படிங்கும்போது பிற மாநிலத்தவரை நம்பியே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த போக்கு மிக தவறானது. இங்கே நேர்மையான அதிகாரிகள், நேர்மையான நீதிமன்றங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா சமூகமும் சேர்ந்து நாங்கள் இதற்கு குரல் கொடுக்கும்போது, கவின் விஷயமா இருக்கட்டும், அஜித் விஷயமா இருக்கட்டும், தொடர்ச்சியாக எங்களை போன்றவர்கள் நாங்கள் குரல் கொடுக்கும்போது நீதி கிடைத்தே தீரும். அதுல எந்த மாற்றும் கருத்து கிடையாது. பேசுறவர்கள் பலவாறு பேசுறாங்க. ஆனா, உண்மையான இதுல நடந்த விஷயம் அந்த பையனுக்கும், அந்த பிள்ளைக்கும், அந்த கொலை பண்ணவனுக்கு தான் தெரியும். அப்போ சிபிஐ விசாரணையா? எங்களுக்கு இவர்களை கைது செய்ய வேண்டிய இந்த விஷயங்கள்லாம் கேட்கிற அதிகாரம் கவினுடைய குடும்பத்திற்கு 100 விழுக்காடு இருக்குது. ஏன்னா, அவர்கள் இழப்பை சந்திச்சிருக்காங்க. அத ஈடுகட்டவே முடியாது. ஆனா, வெளிமாநிலத்தில் இருந்து நம் மொழி அறியாத ஒருத்தர் தான் எங்களுக்கு விடை பெற்று தரணுங்கிறது, அதுல எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விடயம். ஏன்னா, ஓகே. அந்த அளவுக்கு இன்னும் நம்முடைய தென் தமிழகம் கெட்டு போகல.